அனைவருக்கும் வணக்கம். சாகித்ய அகாடமி மற்றும் தமிழ்துறை அருளானந்தர் கல்லூரி நடத்தும் ராஜம் கிருஷ்ணன் நூற்றாண்டு கருத்தரங்கு விழா இரண்டாவது நாளாக இன்று செமையாக நடைபெற ஆரம்பமாக உள்ளது. இவற்றினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எம்முடைய சகோதரர் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் தாமோதரன் அவர்களும், இந்த தமிழ்துறையினுடைய பேராசிரியர் குருசாமி அவர்களும் மற்றும் இக்கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் தமிழ்துறையினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் இணைந்து இந்த ஒரு கருத்தரங்கு நிகழ்வினை ஏற்பாடு செய்து மிக செம்மையாக நடந்து கொண்டு உள்ளது. அவற்றுக்கு நெஞ்சார இக்கல்லூரியுடைய முதல்வர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்கள், குறிப்பாக குருசாமி பேராசிரியர் அவர்களையும், சிறப்பாக டெல்லியிலிருந்து இவற்றை அனைத்தையும் ஒருங்கிணைப்பு செய்து தன் மனைவியுடன் கூட முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரர் டாக்டர் தாமோதரன் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இப்பொழுது இந்த அரங்கினை பார்க்கின்ற பொழுது எனக்கு பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற எங்களுடைய கருத்தரங்கு அறை போல் உள்ளது. ஏனென்றால் எம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற என்னுடைய நெறியாளருடைய நெறிப்படுத்தலின் கீழ் ஆய்வு செய்த பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்துள்ளார் மற்றும் பேராசிரியர் இளங்கோ வந்துள்ளார் மற்றும் என்னுடைய சகோதரர் தாமோதரன் அவர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகமுடைய நினைவானது இங்கு வருகின்றது. இது சிறப்பானது ஒரு நிகழ்வாக, மிகுந்த ஒரு சிரத்தையுடன் கூட ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக உள்ளது. மற்றும் இந்த அமர்வில் மேலும் மோகனா என்கின்ற மேடம் அவர்களும் தம்முடைய கட்டுரையை வழங்க உள்ளார். ராஜம் கிருஷ்ணனின் புதினங்களில் உழைப்பு, நிலம், விடுதலை என்கின்ற தலைப்பின் கீழ் இளங்கோ அவர்கள் ராஜம் கிருஷ்ணன் புதினங்கள் ஒரு பிராய்டிய வாசிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் கட்டுரை வழங்க உள்ளார். மற்றும் ரவிச்சந்திரன் அவர்கள் யூங்கிய நோக்கில் ராஜம் கிருஷ்ணன் என்கின்ற தலைப்பில் கட்டுரை வழங்க உள்ளார். சுப்பிரமணிய ரமேஷ் ராஜம் கிருஷ்ணன் கட்டி எழுப்பிய மணலூர் மணியம்மையின் வரலாற்று சித்திரம் என்கின்ற தலைப்பின் கீழ் கட்டுரை வழங்க உள்ளார்கள். ஆகையால் இவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாக இரு கரம் குவித்து கைத்தட்டுடன் கூட வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எமையும் சிறப்பித்து அழைப்பித்து தலைமை தாங்க எம்மை அழைப்பித்த மீண்டுமாக எம்முடைய சகோதரர் தாமோதரன் அரவேந்தன், ஒருங்கிணைப்பாளர் தமிழ் ஆலோசனை குழு சாகித்ய அகாடமி மற்றும் இக்கல்லூரிய பேராசிரியர் குருசாமி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து என்னுடைய கட்டுரையை ஆரம்பிக்கின்றேன். என் கட்டுரையின் தலைப்பு பெண்ணிய பார்வையில் ராஜம் கிருஷ்ணனுடைய வீடு என்கின்றதான் தலைப்பு. முதலில் பெண்ணியம் தொடர்பான ஒரு முன்னுரை. அந்த சொல் எப்படி வந்தது, ஃபெமினிசம் என்கின்ற சொல் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதிது ஒன்றும் கிடையாது. பெண் உரிமை, பெண் விடுதலை என்கின்ற சொல்லிலிருந்து மாறுபட்ட ஒன்றுதான் ஃபெமினிசமி. இந்த ஃபெமினிசம் என்கின்ற சொல்லானது ஒரு ஆங்கில பதம். ஆகையால் இச்சொல்லானது எந்த மொழியிலிருந்து வந்தது? ஃபெமினிசமி என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து. பார்த்தீங்கன்னா மீ ஈ என்பதெல்லாம் பிரெஞ்சு சொல்ல வரும். ஆகையால் ஃபெமினிசமி என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து தான் இந்த ஃபெமினிசம் என்ற ஆங்கில சொல்லானது வந்திருக்கு. இது எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் கிபி 1880 ஃபெமினிசம் என்கின்ற சொல்லானது முதல்ல பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அரசியல் உரிமையினை, அதாவது பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அவற்றினை தட்டி கேட்பதற்காக தான் முதல் இந்த ஃபெமினிசம் என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்ற நிலை இருக்கிறது. ஆகையால் முதல்ல அதுக்காக தான் இந்த சொல்லானது பயன்படுத்தப்பட்டது. கிபி 1890 ஃபெமினிசம் என்ற சொல்லானது பிரெஞ்சு பெண்கள் குழுக்களிடையேயும் அவர்களது வெளியீடுகளிலையும் அதிகமாக இது பயன்படுத்தப்பட்டது. இந்த ஃபெமினிஸ்டி என்ற சொல்லை விட ஃபெமினைன், அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண் பெண் இவற்றில் பார்த்தீங்கன்னா
ஜெண்டரை பிரிப்பாங்க, பால் இனத்தை பிரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் என்று ரெண்டாக பிரிப்பாங்க. மேக்ஸ்குலைன் என்றால் ஆண், ஆண்மை. ஃபெமினைன் என்றால் பெண்மை. அந்த மை என்கின்ற விகுதியானது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அது கலாச்சார ரீதியாக ஒட்டப்பட்ட ஒன்று. ஒரு பெண்ணினால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆண் என்றால் இப்படி தான் இருக்கணும் என்கின்ற வரையறைக்காக சொல்லப்பட்டது அந்த ஃபெமினைன் மேஸ்குலைன் என்று சொல். இந்த ஃபெமினா என்கின்ற இந்த சொல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லத்தீன் வேர்ச்சொல். அந்த சொல்லில் லத்தீன் வேர்ச்சொல் தான் ஃபெமினா. அதோடு கூட இசம் என்ற அடைச்சொல் சேர்த்து தான் ஃபெமினிசம் என்று அழைக்கப்படுது. பார்த்தீங்கன்னா பெண்ணிய சிந்தனையாளர். இந்த ஃபெமினிசத்தை பேசுகிறவங்களுக்கு பேர் ஃபெமினிஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ என்ன கூட எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் அந்த அம்மா யார், ஒரு ஃபெமினிஸ்ட்பாங்க. ஏன்னு சொன்னால் நான் பெண்ணியம் பேசுகிறதுனால. பெண்ணியம், எம் என்றால் பெண்களுடைய உரிமையினை பெண்கள் தம்முடைய சொந்த வாயால் பேசுவது. பார்த்தீங்கன்னா நம்முடைய உரிமைகளை பிற கவிஞர்கள் பேசுகிறாங்க, பிற சமூக சிந்தனைவாதிகள் பேசுகிறாங்க. அதை விட்டுட்டு பெண்களாகவே தம்முடைய உரிமையை தானாக பேசுவதுக்கு பேர் தான் பெண்ணியவாதிகள் என்று பேர். இந்த அத்தகைய பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர்தான் இன்றைய கருத்தரங்கினுடைய கதாநாயகியாக விளங்குகின்ற ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்கள். அந்த பெண்ணிய சிந்தனையாளரை பற்றி நாம் சிந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். அவர் எழுதிய பல புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதியுள்ளார்கள். ஆனால் அவற்றில் நான் ஒரே ஒரு நாவலை மட்டும் எடுத்து இங்கு உங்களுக்கு கட்டுரையாக சமர்ப்பிக்கின்றேன். அந்த கட்டுரையின் பேர் என்றால் வீடு. வீடு என்கின்ற ஒரு நாவல். நாவல் என்று சொன்னால் அது ஆங்கில சொல் என்கின்ற காரணத்தினால் அவற்றை புதினம் என்று சொல்வோம். இந்த புதினம் பெண்ணிய பார்வையில் பார்க்குறோம். இந்த புதினத்தில் தேவி என்ற ஒரு தலைமை பாத்திரம் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம்னு சொன்னால் கதாநாயகன் கதாநாயகி தான் மெயின் கேரக்டர்ஸ். அதே மாதிரி இந்த வீடு என்கின்ற புதினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மெயின் கேரக்டர் எதுன்னு சொன்னால் தேவி என்கின்ற ஒரு பெண். அவருடைய கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதன். இவற்றினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்வானது அமைது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி உள்ளது, எத்தகைய சிக்கல்களை குடும்ப பின்னணியில் இருந்து அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்பதை விளக்குவதாக அமைவதுதான் இந்த ஆய்வு. முதல்ல பார்த்தீங்கன்னா குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்புக்கு செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும், திருமணம் இல்லையா? அந்த திருமணம் என்கின்ற மன அமைப்பினை பற்றி பார்க்கலாம். இப்போ திருமணம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித இனம் தன் பால் உந்துதலை ஒரு நிறுவன அமைப்பிற்குள் நிறைவு செய்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறையே திருமணமாகும். இது ஒரு உயிரியல் செயல். ஆகையால் மனிதர்கள் அடிப்படையில் சமுதாய பண்பாட்டு விலங்காக இருக்கின்ற காரணத்தினால் இந்த திருமண அமைப்பானது கண்டிப்பாக உள்ளது. அதை சொல்ல பார்த்தீங்கன்னா a man is a social animal. மனிதன் என்பவன் ஒரு சமூகம் சார்ந்து வாழ்தல் வேண்டும். ஆகையால் சமுதாயம் தனியாகவும் மனிதனை தனியாகவும் பிரிக்க முடியாது. ஆகையால் இச்சமுதாயத்திற்குள் ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் அந்த குடும்பம் என்கின்ற அமைப்புக்குள் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் அமைப்பிற்கு அடித்தளமாக விரும்புவது எதுனா இந்த திருமணம். ஆகையால் இந்த திருமணமானது மனிதனுடைய அடிப்படை தேவையை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட மனம் திருமணம். திருமணம், திருநாளே உங்களுக்கு தெரியும், அது தெய்வீகத்தன்மை பொருந்தியது, சிறப்புக்கு உரிய ஒரு மனம். அந்த திருமணம் என்கின்ற அந்த மனம் என்கின்ற 3 சொல்லின்னா சிறப்பாக அமையணும்னு சொன்னா மனம் 2 சொல்லி நான் இருக்கின்ற மனம் என்பது சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணமானது சிறப்பாக அமையும். ஆகையால இந்த அத்தகைய மனிதனுடைய அடிப்படை தேவையை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட இந்த மனம் கடைசி வர காலகட்டங்கள் என்னாச்சது, சுமையாக மாறிச்சு. ஆனால் இந்த திருமணம் என்பது ஆண்களுக்கு முழுமையான பொறுப்பான சமூக ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நாளாக, அதாவது ஃபுல் ஃப்ரீடம், ஃபுல் லிபர்ட்டி கிடைக்குது. ஃபுல் லிபர்ட்டி என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன்,
ஆகையால் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாகிய நாம் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்வது நம் கையில்தான் உள்ளது என்கின்ற முழு உரிமை அந்த தலைவன் கிட்ட உள்ளது. ஆகையால் ஆணுக்கு அந்த திருமணமானது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே நேரத்தில் பெண்ணுக்கு அந்த திருமணமானது ஒரு சடங்காகவும் சுதந்திரத்தை கொஞ்சம் குறைவாக கொடுக்கின்ற ஒரு இடமாகவும் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு என்பது இருபாலுக்கும் உள்ளது, ஆண் பாலுக்கும் உள்ளது, பெண் பாலுக்கும் உள்ளது. ஆனால் பெண்கள் மனம், குடும்பம் ஆகிய அமைப்புகளினால் பல்வேறு நிலைகளில் அடிமைப்படுத்தப்படுறாங்க. குடும்பம் என்கின்ற அமைப்புக்குள்ளே வருகின்ற பொழுது பெண் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த குடும்ப கட்டுடைய இறுக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் நிலை இழந்து வாழ்வதோடு கூட தம்முடைய உயிரையும் இழக்க நேரிடுகின்றது. உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறைய அனுதினம் பேப்பரில் பார்த்துறீங்க. திருமணம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ரித்தனியா வழக்கு தெரியும். திருமணம்னு சொல்லி அத்தனை கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வித்தின் 3 மாதத்திலேயே அந்த பெண் பரலோகம் சென்றுட்டாங்க. ஆகையால் இத்தகைய நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவு இன்று அத்தகைய குடும்பம் என்கின்ற தலையிலிருந்து பெண்கள் விடுபடும் கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு வெளியே வர பார்ப்போம். இறுக்கமாக இருக்கின்ற இடத்தில் தளர்ச்சியை நோக்கி செல்வோம். அதுதான் விவாகரத்து, தலை நீக்கம். தலைனா கையில் காலில் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு பேர் தான் தலை. அதை தான் விவாகரத்துன்னு சொல்லுவாங்க. அது தமிழ் மொழியில் தலை நீக்கம் என்று சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒடுக்குமுறையுடைய பிரதான களமான குடும்ப அமைப்பிலிருந்து பெண்கள் விடுதலை பெறுகின்ற நிலையினைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், தலை நீக்கம்னு சொல்கிறோம். இந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறையில் மிக பிரதானமானது எதுன்னு சொன்னால் பால் உறவு ஒடுக்குமுறை. பாலினம் ரீதியாக மிகவும் துன்பப்படுத்தப்படுவது இந்த பெண்களை தான். ஆகையால் பால் உறவு விடுதலை இல்லாமல் பெண்களுக்கு விடுதலை கிடையாது. ஆகையால் பெண் விடுதலையின் பிரதான கூறு எதுன்னு சொன்னால் இந்த பாலுறவு விடுதலை தான். இப்போது இந்த குடும்ப அமைப்பில் இறுக்கம் பெண்களுடைய வளர்ச்சிக்கு மிக வேணுமா இருக்குது, தடையாக இருக்குது. பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு மிகுந்த சிக்கலாக இருக்குது. பெண் என்பவனுடைய தான் என்கின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்னாகுது, அங்கே அவளுக்கு அழிக்கப்படுகிறது. அப்படி அவளுடைய சுயம் அங்கு அழிக்கப்படுகின்ற பொழுதுதான் அவளுடைய அகம் என்கின்ற உணர்வு என்னாகுது, விழிப்பு பெறுகின்ற பொழுது ஆணுடைய அடக்கி ஆளுகின்ற தன்மையினை நோக்கி அவள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஔவையார் சொல்வார், பேசாது இருத்தல் பெண்களுக்கு அழகு. பேசாமல் இருக்கிறதா பெண்ணுக்கு அழகா? பேசினாத்தான் என்ன பண்ண முடியும், நம்ம எதையும் கேட்க முடியும், கேட்டதான் மற்றதை பெற முடியும். அப்படி எதிர்த்து கேட்கின்ற கேள்விகளில் ஒன்றாக விளங்குகின்ற ஒரு களம்தான் இந்த பெண்ணிய களம். ஆகையால் பெண்கள் ஆண்களினுடைய அனைத்து போலி சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் மற்றும் களமாக கொண்ட இந்த குடும்ப அமைப்பினை உதறி தள்ளிவிட்டு சுதந்திரமாக வாழ என்ன பண்ணுறாங்க, முற்படுறாங்க. இதைத்தான் 2 வகையாக பிரிக்கலாம்ப்பா. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவனுக்கும் குடும்பத்திற்கும் தெரியாதபடி பெண் ஆனவள் தன்னுடைய வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுறது. ஒன்று தற்காலிகமாக வந்துடுறது, திருப்பி எப்போ வேணா 1 மாதம் 2 மாதம் அல்லது வருஷ காலத்துக்கு திருப்பி போய்க்கலாம். ஆனால் சட்ட ரீதியாகவும் என்ன பண்ணலாம், சட்ட ரீதியாகவும் அங்கே விடுதலை பெற்று வந்துக்கலாம். ஆகைய தற்காலிக தலைநீக்கம் ஒன்று, சட்ட ரீதியான தலைநீக்கம் இருக்குது. அப்போ இந்த சட்ட ரீதியான இந்த டைவர்ஸ் என்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த டைவர்ஸ் என்பதற்கு சட்டமாக இயற்றப்பட்டும் கூட அது பெண்களிடம் அதிகமாக நடைமுறையில் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றதான் மிகப்பெரிய ஒரு அவலத்துக்கு உரிய சூழல். ஏன்னு சொன்னால் குடும்பம், சமூகம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், ஐயையோ நான் இந்த வீட்டை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, இந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே வந்தால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த சமூகம் எங்கள் அம்மா அப்பா பார்த்து என்ன சொல்லும், என்னை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்கின்ற அந்த பயத்திலேயே நிறையா பெண்கள் தன்னுடைய வாழ்நாளை வீண் நாளாக அமைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவள் தான் இந்த ராஜம் கிருஷ்ணனுடைய வீடு என்கின்ற புதினத்தில் வருகின்ற கதாபாத்திரமான இந்த பெண்ணாகிய தேவி. இந்த வீடு புதினத்தின் பெண் பாத்திர படைப்பான தேவி குடும்ப வேலைகள் முழுவதையும் செய்வதோடு கூட பொருளாதார ரீதியாக வீட்டில் இருந்து கொண்டே தையல் வேலையும் செய்து
குடும்பத்திற்கு தேவையான பணத்தினையும் அவள் ஈட்டுகின்றாள். குடும்பத்தினுடைய அனைத்து பாரங்களையும் தாங்குகின்ற ஒரு சுமை தாங்கியாக இருக்கா. உங்களுக்கு நான் தெளிவாக தெரியும், வேலைக்கு வர்ற பொண்ணு கூட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரை ஏதோ சமையல் வேலையை பண்ணிட்டு வீட்டு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கல்லூரிக்கோ பள்ளிக்கோ அல்லது வேறு எங்கேயோ வேலைக்கு வரவங்க அலுவலகத்தில் கொடுக்கப்படுகின்ற வேலையை மட்டும்தான் செய்வாங்க வேலைக்கு வர பிள்ளைங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா A to Z குடும்பத்துக்கு அத்தனை வேலைகளையும் நீங்கள் எப்போ படிச்சிருப்பீங்க, குடும்ப விளக்கு இருண்ட வீடுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதிய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அனைவரும் தூங்கியதற்கப்போ இரவு 12 மணி வரை அவள் விழித்திருந்து அனைத்து பணிகளும் செய்துவிட்டு தூங்குகின்றவள் தான் அந்த குடும்பத்திற்கு விளக்கு என்று பேசியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் யாரு? இந்த தேவி என்ற பெண். அதனால அங்கே தையல் வேலையும் செய்கிறாங்க, குடும்ப வேலையும் செய்கிறாங்க. ஆனாலுமே கூட அந்த அந்த பெண்ணுடைய உழைப்புக்கு என்ன கிடையாது, சரியான ஒரு மதிப்பு கிடையாது. இது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், உணவு உடை இருப்பிடம் பெற்று வேலை செய்கின்ற அடிமைகளுக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் என்ன கிடையாது, வேறுபாடு கிடையாது. ஒன்று, அந்த அடிமை வேலை செய்கிற பெண்கள் அதுக்கு விலையா பணம் பெறுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுவும் கிடையாது. வீட்டின் வளர்ப்பு பிராணிகளான ஆடு மாடு நாய் போன்றவற்றிற்கு உணவு தருகின்ற எஜமான் உடை மட்டும் தருவதில்லை. மற்றபடி இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க, உடை மட்டும் மேல் அதிகமாக தரப்படுகிறது. மிருகங்கள் போல அவள் குழந்தைகளையும் பெற்று வளர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சாந்தமான மிருகங்களான ஆடு மாடு எருமை போன்றவை எளிதில் அடிமைப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, இலகுவில் கொல்லவும் படுகின்றன. நல்ல வேளை மனித இறைச்சியை சாப்பிடுவர்கள் யாரும் இல்லை. ஆயினும் பெண்களுடைய இரத்தம் அத்துமீறிய உழைப்பால் என்னப்படுது, பிழியப்படுது. அதனால் ஆண்களுக்கு முன்பாகவே பெண்கள் இறந்து படுகின்றனர். தேவியும் ஒரு அடிமை வாழ்க்கையை அதை வாழ்கின்றார்கள். தேவி குடும்பத்தில் ஒரு பணிப்பெண் போன்று நடத்தப்படுகின்றாள். பணிப்பெண்ணா என்னப்பா, ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி. அவளுக்கு என்று ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாது குடும்பத்தில் உள்ள கணவன் பிள்ளைகள் என்று அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காகவே அவள் வாழ்கின்றாள். ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பத் தலைவியை தவிர சட்ட ரீதியான அடிமை என்று சொல்லப்படுபவர்கள் யாரும் கிடையாது. இந்த பெண்மை மனைவி என்கின்ற சொல்லில் சட்ட ரீதியாக உடைமையாக்கி கொண்டு ஆண் கணவன் என்கின்ற போர்வையில் இருந்து கொண்டு ஆதிக்க வரியை பெண்ணின் மீது காட்டுகின்றான். தேவி தன்னுடைய சொந்த விருப்பத்தில் ஈடுபாடு செலுத்தாது தன் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துகிறாங்க. தேவி சாமிநாதன் தம்பதியிடையான மன உறவு இல்லாததால், மன உறவு ரெண்டு சொல்லினா உறவு இல்லாததால் தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் வயதான காலத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். இங்கே எந்தவித சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் இல்லாமல் குடும்ப அமைப்பினை விட்டு தாங்க முடியாத நிலையில் தான் அவங்க வெளியேறாங்க. தேவி தன் குடும்ப சிக்கல்களை சிக்கல் என்று கூட அறியாமையில் வாழ்கிறாங்க. குடும்ப சிக்கல்னு கூட தெரியாமல், பிரச்சனைன்னு கூட தெரியாமல் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்கிறாங்க. ஆகையான பெண்கள் தம்முடைய பிரச்சனை என்று அறியாதபடி அவர்கள் மழுங்கடிக்கப்பட்டு, இதுதான் நடைமுறை வாழ்க்கையோ, இப்படி தான் இருப்பாங்களோ, இதுதான் திருமணமோ, இப்படி தான் குடும்பமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தமக்குள் ஒரு வளையத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு கொண்டு வாழ்கிறாங்க. அவர்களில் ஒருவர் தான் இந்த தேவி. கணவன் குழந்தைகள் அனைவராலும் ஏமாற்றப்படுகின்றாள். குழந்தைகளுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைகளை வளர்த்திருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க, அவங்க தேவைகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனாலுமே கூட அந்த கணவன் மட்டுமல்ல, அவர்கள் வளர்க்கின்ற அந்த குழந்தைகளும் கூட அந்த பெண்ணை ஏமாற்றுகின்றார்கள். தேவி கற்பகாலம் முதற்கொண்டு வளர்த்து பெரியவர்களாக்கி மனம் செய்விக்கும் வரை குழந்தைகளுக்கு செய்த தியாகங்கள் பலவாக இருந்த போதிலும் அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான ஒரு மரியாதை, தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்கல, ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கே கிடைக்கப்படலை. பெண்ணிய பார்வையில் வீடு என்பது தேவியை போன்று பல பெண்கள் வயதான காலத்தில் ஆதரவற்று நடுத்தெருவில் நிற்கின்ற துர்பாக்கியம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. ஆகையால் தான் பெண்ணியலாளர்கள் கர்ப்பம் என்பது ஏன், குழந்தை பிறப்பு என்பது ஏன், குழந்தை வளர்ப்பு என்பது ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். புதின ஆசிரியர் கூட தமிழ் பண்பாட்டினை காக்கும் நோக்கில் பெண்ணுக்கு உடனடி விடுதலை அவர் கொடுக்கல.
சட்ட ரீதியான விடுதலையும் கூட என்ன பண்ணல, தேவிக்கு அவரை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் அதிகமான ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தால். பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும், புதின ஆசிரியர்களாலும் சரி, கட்டுரை ஆசிரியர்களாலும் சரி, சிறுகதை ஆசிரியர்களாலும் சரி, அந்த மரபில் இருந்து, நம்முடைய தமிழ் பண்பாட்டில் இருந்து வெளியில் வரமாட்டாங்க. பெண் எதற்காக குழந்தையை பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. குழந்தை கர்ப்பமானதும் மசக்கை தொல்லை, வயிற்றில் சுமப்பதிலும் அசௌகரியம், தம் உயிரை பணயம் வைத்து ரத்தம் சிந்தி பிள்ளை பெறும் பிரசவ வேதனை, குழந்தை பிறந்த பின் 24 மணி நேரமும் விழிப்பாக இருந்து பாலூட்டி கழிவுகள் அகற்றி குளிப்பாட்டி தன் பிற சுதந்திர பொழுதுபோக்கு எல்லாம் துறந்து வளர்த்தெடுக்கும் துன்பமான பொறுப்பை பெண்ணினம் ஏன் ஏற்க வேண்டும்? இதுதான் பெண்ணியலாளர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி. குழந்தையின் சிரிப்பில் அணைப்பில் பெறும் சிறு மகிழ்வு பட்ட துன்பத்திற்கெல்லாம் ஈடாகுமா? இது தவிர குழந்தை பராமரிப்பிற்காக அவள் தன் வாழ்க்கை தரம், வசதிகள் எல்லாவற்றையும் கூட குறைக்க நேரிடுகிறது. பெண் இவ்வாறு அனைத்தையும் தியாகம் செய்த போதிலும் கூட தேவியை ஒத்த பெண்கள் ஏராளமாக வாழ்ந்து கொண்டுள்ளனர். கணவன் என்றால் மனைவியை அடக்கி ஆள்பவன், ஆளுமை திறன் மிக்கவன் என்ற கருத்தியல் போக்கு சமுதாயத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆணும் அவ்வாறே பெண்ணை துன்புறுத்துவதில் கை தேர்ந்தவனாக உள்ளான். மனைவி கணவன் இப்படித்தான் இருப்பான் என்ற எதிர்பார்ப்பில்தான் குடும்பத்தினை தொடங்குகின்றாள் என்பதனை கீழ்காணும் சான்று நமக்கு பகிர்கிறது. கணவன் மனைவியின் மீது அதிகாரத்தை பயன்படுத்துகின்றான். கணவன் மனைவி மீது எதிர்பார்க்கும் உருவாக்கத்திற்கு ஏற்ப மனைவி இருக்காத நிலையில் கணவன் தன் அதிகாரத்தை மனைவியின் மீது செலுத்துகின்றான். அவனுடைய வெறி, ஆற்றல், பணிந்து கொடுக்காமை, செயல் துணிவு முதலியவற்றினை அதிகாரத்துடன் கடினமாக வெளிப்படுத்துகின்றான். அவனுடைய மனைவிக்கு இந்த ஏமாற்று செயல் தினசரி உண்மையாக உள்ளது. பெண் மணமேடையில் வாழ்க்கை முழுவதும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதாக சத்திய பிரமாணம் செய்வதாக கூறுவர். மணமேடையில் வாக்கு கொடுத்தமைக்காக கணவனின் அகங்காரத்தை, ஆதிக்க வெறியை, மனைவியால் குடும்ப கௌரவத்தை முன்னிட்டு குறிப்பிட்ட அளவுதான் பொறுத்துக்கொள்ள இயலும். அதிகாரம் கட்டுமீறும் பொழுது பெண் என்பவள் யார் என்பதனை ஆண் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது தவிர்க்க இயலாதாகிறது. மனைவி கணவனுக்கு பணிவிடை செய்தாக வேண்டும் என்ற சட்டம் இல்லை. சமுதாயமோ பெண்ணிடம் மட்டும் பணிவான கடமை உணர்ச்சியை எதிர்பார்க்கிறது. ஜான் மில்லட்டின் கீழ்காணும் கூற்று கணவன் மனைவி உறவின் தன்மையை விளக்குவதாக அமைகிறது. மனைவி அவளது கணவனுக்கு உண்மையான பணியாள் என்ற பிணைப்பினை பெற்றுள்ளாள். சட்டம் சார்ந்த கடமை உணர்ச்சி இருக்கின்ற வரை பெண்கள் பொதுவாக அடிமைகள் போன்றே அழைக்கப்படுவர். ராஜம் கிருஷ்ணன் இந்த புதினத்தில் பெண்களின் நிலையை கீழ்காணுமாறு விமர்சிக்கின்றார். பெண்களை சமயம் கூட ஒரு உயிரும் உணர்ச்சியும் உள்ள பிரஜையாக மதிக்கலையே. ஒரு ஆணிற்கு சொந்தமாக சொத்தாக இருப்பதைத்தான் அவளுக்கு உகந்ததாக விதிக்கிறது. புருஷனிடம் தன்னை இழந்து விடுவதும், குழந்தை குட்டிகளை பெற அவனுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து அவனுடைய வயது காலத்தில் ஊழியம் செய்து தன்னை கரைப்பதற்குத்தான் அவள் பிறவியே எடுக்கிறாள் என்பதான கட்டுக்கதை இன்றும் உள்ளது. ஆகையால் கற்புக்காக ஆணினுடைய மிருகச் செயலை, இது ஈவேரா பெரியார் சொல்றார், கற்புக்காக ஆணின் மிருகச் செயலை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான சட்டங்கள் என்ன பண்ணோம், மாய வேண்டும், அழிய வேண்டும் என்று ஈவேரா பெரியார் கூறுகின்றார். மனம் என்பது ஆண் பெண் இருபாலாருக்கும் சமமான சுதந்திரத்தை அளிக்கும் வரை பெண்களுக்கு மனம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாகவே அமையும் என்பதை இந்த கட்டுரையானது முன்வைக்கிறது. நான் கூறியது அனைத்தும் குடும்பம் வேணா திருமணம் வேணா என்பது கிடையாது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் என்பதனை இருபால் ஆண் பெண் இருவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சமமாக உணர்தல் படல் வேண்டும் என்பதுதான் இதனுடைய இந்த கட்டுரைய முன்கருத்தாக உள்ளது. குடும்பத்தினால் தூக்கி எறியப்படுகிற குப்பையைப் போல இனி இவளால் யாதொரு பயனும் கிடைக்கப் போவது இல்லை என்கின்ற நிலையில்தான் தேவி குடும்பத்தை விட்டு தற்காலிக தலைநீக்கம் செய்வதாக இந்த புதினமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த புதின ஆசிரியராகிய ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வீடு என்கின்ற புதினத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல இளம் வயதிலேயோ அல்லது நடு வயதிலேயோ அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதாக கூறப்படவில்லை. மிகவும் அவர்கள் வயதான காலத்தில் இனி ஒன்றுக்கும் அவர்கள் உதவாத நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதாக கூறுகின்றார்.
ஆகையால் இந்த புதுமை ஆசிரியர் பெண்ணியம் பேசவில்லை, இவர் மரபு பெண்ணியம் என்று சொல்லலாம். ஆகையால் அல்லது மறுமலர்ச்சியினுடைய தொடக்கவாத மிதவாத பெண்ணியலாளர் என்று சொல்லலாம். ஆகையால் இந்த ஒரு வாய்ப்பினை நல்கி ராஜம் கிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்களை சிறப்பிக்கின்ற இந்த கல்லூரிய முதல்வர், தமிழ்துறை மற்றும் சாகித்ய அகாடமி நிறுவனம், அவற்றை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் என்னுடைய அன்பான மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து வருகை புரிந்திருக்கின்ற கட்டுரை வாசிக்க உள்ள பேராளர்கள் மற்றும் சிறந்த பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி.